Taste the Daily. திருச்சியிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட இருந்த விமானத்தில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நேற்று இரவு 12:10 மணிக்கு திருச்சியிலிருந்து ஏர் ஏசியா விமானம் 150 பயணிகளுடன் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டதால் பயணிகள் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கடைசி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அம்மா உணவகத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆய்வு மேற்கொண்டார். செஞ்சி ரோடு பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு செய்த திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவை சாப்பிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் பொழுது மாவட்ட கழக செயலாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தை தாக்கியதில் ஆடு உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுப்பு கிராமத்தில் வித்யா என்பவருக்கு சொந்தமான ஆட்டு கொட்டகையில் சிறுத்தை புகுந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுத்தை தாக்கியதில் ஆடு உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர் சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.